Hi friends, welcome to Angel's Care. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஹெல்த் டிப்ஸ், செல்ஃப் லவ், செல்ஃப் கேர். லைஃப் பிஸியாக போகிறப்பவும் சரி, இல்லை இந்த பேண்டமிக் கோவிட் சுச்சுவேஷன்லையும் சரி, ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஃபிட்டாக இருக்கணும்னா ஷியோராக செல்ஃப் கேர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செல்ஃப் கேர்ன்றது ஆப்ஷனல் இல்லைங்க. செல்ஃப் கேர் அப்படின்றது மேண்டேட்ரி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் கமிட்மெண்ட்ஸ், ஒர்க் டென்ஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ்னால லைஃப் ரொம்பவே பிஸியாக போயிட்டுருக்கோம். பட் வாட் எவர் கொஞ்சம் எல்லா டென்ஷன்ஸ்க்கும் பாஸ் கொடுத்து உங்கள் டெய்லி பிஸி சைக்கிளில் இருந்து உங்கள் பாடி அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ உங்களுக்காக நான் டெய்லி சிம்பிள் ஹெல்த் ஹேபிட் சொல்ல போகிறேன். ஷியூராக உங்கள் லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ்க்கு சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஹெல்த்தி ஹேபிட் நம்பர் 1, தூங்கி எழுந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகி கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும். ஸோ பால்கனி, ஜன்னல், மொட்டை மாடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த இடத்துல நின்று ஒரு 10 மினிட்ஸ்க்கு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. இப்படி ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணுறதுனால சிர்காடியன் ரிதம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். சிர்காடியன் ரிதம் அப்படின்னா நம்ம தூங்குற சைக்கிள் நேச்சுரலாக ரிப்பீட் பண்ணி நிம்மதியான தூக்கம் தரும். ஹெல்த்தி ஹேபிட் நம்பர் 2, எம்டி ஸ்டமக்கில் 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். இப்படி தண்ணி குடிக்கிறதுனால நம்ம மெட்டபாலிசம் ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் பண்ணி காஃபி, டீ குடிக்கிற அர்ஜ் டவுன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தி ஹேபிட் நம்பர் 3, ரெகுலராக அட்லீஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் மார்னிங் வாக் பண்ணுங்கள். அப்படி மார்னிங் டைம் இல்லைனா ஈவினிங் டைமில் வாக் கண்டிப்பாக பண்ணணும். வாக்கிங் பண்ணுறதுனால ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், பேக் பெயின், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஆஸ்துமா, ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்கர் மேனேஜ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வராமல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தி ஹேபிட் நம்பர் 4, பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையே திங்க் பண்ணாமல் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற எந்த விஷயமா இருந்தாலும் அதில் உங்கள் மனசை செலுத்தி மைண்ட் டைவர்ட் பண்ணி ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் கிளியர் ஆகி உங்கள் மென்டல் ஹெல்த் ரொம்ப ஹாப்பியாக, ஸ்ட்ராங்காக அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தி ஹேபிட் நம்பர் 5, ரெகுலராக வெஜிடபிள் சாலட்ஸ் ஆர் சூப்ஸ் எடுத்துக்கோங்க. இதனால் உங்கள் பாடி குளுக்கோஸ் லெவல் ரெடியூஸ் பண்ணி டயபெட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டி ப்ராப்ளம்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி மைண்டு காமாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தி ஹேபிட் நம்பர் 6, ரெகுலராக நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால உங்கள் மூட் குட் அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கும். நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால டிப்ரெஷனில் இருந்து உங்கள் மூட் ப்ரொடெக்ட் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தி ஹேபிட் நம்பர் 7, ஆப்பிள்ஸ் அண்ட் பெர்ரிஸ் ரெகுலராகவே எடுத்துக்கலாம். அப்படி ஆப்பிள்ஸ் அண்ட் பெர்ரிஸ் ரெகுலராக எடுத்துக்க முடியலன்னா வேறு எந்த ஃப்ரூட்ஸ் ஆகுதும் டெய்லி ஒரு பவுல் நிறையா சாப்பிட்லாம். இப்படி நம்ம ரெகுலராக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால அன்னெசரி பாடி ஃபேட் இல்லாமல், கட் ஃபீலிங் ஃப்ரீயாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 7 செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், ஹெல்த் ஹேபிட்ஸ் ஷியோராக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பி ஃபிட், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.